ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சேனல். இன்னைக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கிற ஒரு செம்பு பாத்திரத்த எப்படி கிளீன் பண்றேங்கிறது பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சே கிளீன் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உப்பு, புளி இது 2 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, கம்மி மஞ்சள் இந்த மாரி நல்லா அதை அமுத்தி வச்சுக்கலாம். இப்போ உப்பு தொட்டு விளக்கிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா தேய்ச்சோம்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புளியிலேயே வச்சு தேய்க்கிற மாரி பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா, புது பாத்திரம் தான் ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணல. கழுவி இந்த மாரி வச்சதுக்கப்புறம் இந்த மாரி வந்துருச்சு புளி புளியா. உப்பு தொட்டு தொட்டு இந்த மாரி நல்லா விளக்கிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடு மாரி இருந்தது எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து சொம்பு விளக்கிக்கலாம். செம்பு பொறுத்தவரைக்கும் நம்ம என்னதான் கழுவி வச்சாலும் 2 நாள் தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 நாள் தாங்க இருக்கும். திரும்ப இந்த மாரி ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம 2 நாளுக்கு ஒருக்கா இந்த மாரி கண்டிப்பா கழுவி வச்சுட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாரி கொஞ்சம் ஹார்டா கழுவுறது இருக்குன்னு நெனைக்கிறேன். அடுத்தடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி 2 நாளைக்கு ஒருக்கா கழுவும்போது, கொஞ்சம் பாத்திரம் பளபளன்னு ஆயிரும். ஏன்னா நம்ம ஊத்துற தண்ணீல பார்த்தீங்கன்னா, அந்த செம்பு பாத்திரம் அதோட இது கலந்துரும். அப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு கெடுதல் தான். நம்ம குடிக்கும்போதே தெரியுங்க, அந்த தண்ணீல செம்போட ஸ்மெல் வரும். அப்ப நம்ம கண்டிப்பா தண்ணி மாத்தி ஆகணும். இது கூட பார்த்தீங்கன்னா, நான் லெமனும் கொஞ்சம் சேர்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். லெமன் தொட்டும் கூட 2, 3 டைம் தேய்ச்சு பார்த்தேங்க. அந்த புளி புளியா இருக்கிறது அப்படியே கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாரி நல்லா பாத்திரத்த புழங்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா அந்த கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதும் மறைஞ்சிரும்னு நெனைக்கிறேன். தேய்ச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு திரும்ப என்ன பண்ணேன்னா, திரும்ப எனக்கு மனசு கேட்கல. இதுக்கு இன்னமும் கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னுமே புளி புளியா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணேன்னா, கோலப்பொடி எடுத்து தான் தேய்ச்சேன். சும்மா மேலாப்புல தாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் தேய்ச்சாச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப போட்டு தேய்ச்சா கண்டிப்பா ஸ்க்ராட்ச் ஆயிரும். அதனால லைட்டா தொட்டு சும்மா மேலாப்புல தான் தேய்ச்சுட்ருந்தேன். வெறும் இதில இல்லைங்க. திரும்ப புளியில தொட்டு தான் தேய்ச்சேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, திரும்ப ஃபில்டர் தண்ணியில நல்லா கழுவிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெயில்ல இருக்கட்டும். ரொம்ப நேரம் வெயில்ல வைக்கக்கூடாது. தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு, அப்புறமா தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.